அருமை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஆச்சரியப்படத்தக்க முறையில் தங்களுடைய செயல்கள் யாருக்கும் தெரியாமல் இருந்தால்தான் இஹ்லாஸை பாதுகாக்க முடியும் என்று இருந்தால், யாருக்கும் தெரியாமல் பரம ரகசியமாக அந்த காரியத்தை, நல்ல காரியத்தை செய்திருக்கின்றார்கள். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தின் போது நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு நாள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவை சந்திக்க வருகின்றார்கள். அப்போது ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பட்டியலை காட்டுகின்றார்கள். தலைநகர் மதீனா நகரத்தில் ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பட்டியலிட்டிருக்கிறார்கள். இவருக்கு தாய் தந்தை இல்லை, இவருக்கு ஆதரிப்பதற்கு நாதி இல்லை, இவர் வயது முதிர்ந்தவர், இவர் கண் பார்வை இல்லாதவர், இவர் நடக்க முடியாத ஊனமுற்றவர், இவர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்று ஒரு நீண்ட பட்டியல் போட்டிருக்கின்றார்கள். அந்த பட்டியலுக்கு, அந்த ஒவ்வொரு பேருக்கு முன்பாக இவருடைய பணிவிடையை இவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், யாரோ ஒரு சஹாபி. அடுத்து இரண்டாம் நபர், அவருடைய பணிவிடையை இவர் ஏற்றிருக்கிறார் என்று பணிவிடை செய்ய தேவைப்படுகின்ற அவர்களுடைய பெயர்களையும், அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு பொறுப்பேற்று கொண்ட நபர்களுடைய பெயர்களையும் வரிசையாக எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பட்டியலில் ஒரு பெண் முழுக்க முழுக்க சுயமாக இயங்க முடியாத ஒரு பெண், அந்த பெண்ணுடைய பேரும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பேருக்கு முன்பாக அவருடைய பணிவிடைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று யாரும் பொறுப்பேற்று கொண்டதாக பெயர் குறிக்கப்படவில்லை. அவருக்கு 2 பணிகள் தான் தேவைப்படுகிறது, அது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவருடைய வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும். 1. 2, அவருக்கு வெளியில் இருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து வீட்டிலே நிரப்பி வைக்க வேண்டும். இந்த 2ஐயும் செய்துவிட்டால் மற்ற பணிகளை அவர் சுயமாக பார்த்து கொள்வார். இந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்கு யாரும் முன்வந்ததாக அங்கே பெயர் குறிக்கப்படவில்லை. இதை பார்த்து கொண்ட ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கேயே ஒரு முடிவு செய்தார்கள். இந்த பெண்ணுக்கு இனிமேல் நாம் சென்று அந்த பணிவிடைகளை செய்து கொடுப்போம் என்று மனதுக்குள்ளே எண்ணியவர்களாக மறுநாள் காலை சுபுகு தொழுதவுடன் நேராக அந்த வீட்டுக்கு போகிறார்கள். கதவை தட்டி சொன்னார்கள், பணிவிடை செய்வதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன். அப்போது உள்ளிருந்த அந்த பெண் சொன்னார், என்னுடைய பணிவிடைகளை எல்லாம் முடித்து கொடுத்து விட்டு ஒரு நபர் போய்விட்டாரே, என்னுடைய பணிவிடை முடிந்து விட்டது. அப்போது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரி, நாளைய தினம் வருவோம். மறுநாள் தஹஜ்ஜத் தொழுது முடித்துவிட்டு அந்த இருட்டு நேரத்திலேயே, அதிகாலை நேரத்திலேயே வீட்டை தேடி வந்து விட்டார்கள். வந்து கதவை தட்டுகிறார்கள். அப்போதும் அந்த பெண்மணி அதே வார்த்தையைத்தான் சொன்னார், ஏற்கனவே வந்து என்னுடைய பணிவிடையெல்லாம் முடித்து கொடுத்து விட்டு போய்விட்டார் என்று. அப்போது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அது யார் என்று தெரியுமா? அந்த பெண்மணி சொன்னார், ஒரு நாள் கூட அவர் யார் என்று நான் பார்த்ததே இல்லை. அவர் வந்தவுடன் ஓசை எழுப்புவார், பணிவிடை செய்கின்றவர் வந்திருக்கின்றேன் என்று. உடனே நான் திரை மறைவில் சென்று அப்பால் நான் ஒதுங்கிக் கொள்வேன். அவர் தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு, நான் பணிவிடையை முடித்து விட்டேன், வருகின்றேன் என்று சொல்கிற போது அடுத்து நான் திரை மறைவில் இருந்து வெளியே வந்து என்னுடைய வேலைகளை நான் கவனிப்பேன். சரி, அவருடைய பேர் என்ன என்று தெரியுமா என்று கேட்டார்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது அந்த பெண்மணி சொன்னார், ஒரு நாளும் நான் அவரிடத்தில் பேர் கேட்டதும் இல்லை, அவரும் தன்னுடைய பேர் இன்னது என்று சொன்னதும் இல்லை. ஆளும் தெரியாது, அவருடைய பேரும் தெரியாது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியப்படுகின்றார்கள். சரி, நாளை எப்படியாவது அது யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதிய அவர்கள் 3ஆம் நாள் இஷா தொழுகை முடித்த கையோடு வீட்டுக்கு செல்லாமல் அந்த மூதாட்டியினுடைய வீட்டுக்கு முன்பாக இருள் சூழ்ந்த ஒரு இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டார்கள். இங்கே வருவது யார் என்று பார்க்க வேண்டும் என்று கருதி வந்து அங்கே அமர்ந்து கொண்டார்கள். நேரம் செல்கிறது, ஊரெல்லாம் மயான அமைதி, எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் நித்திரையில் ஆளுகின்ற அந்த நேரம். அப்போது பார்த்தால் இருட்டுக்குள்ளே ஒரு உருவம் வருகிறது. அமைதியாக மெதுவாக ஒரு நபர் நடந்து வருகின்றார். பக்கத்தில் வந்தவுடன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யார் நீங்கள்? அப்போது பதில் வருகிறது,
நான் அபூபக்கர். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓசை கேட்கிறது, அவர்களின் பேரைத்தான் அவர்கள் சொன்னார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு புரிந்து கொண்டார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு புரிந்து கொண்டார்கள், ஹலீஃபா அவர்கள்தான் இந்த பெண்ணுக்கு இத்தனை நாட்களாக பணிவிடை செய்து வருகின்றார்கள். அப்போது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், காலிலே அணிவதற்கு செருப்பு கூட இல்லாமல் வெறும் கால்களோடு ஹலீஃபா நடந்து வந்திருக்கின்றார்கள். கேட்டார்கள், ஏன் கால்களிலே பாதணி அணியவில்லை? அப்போது ஹலீஃபா சொன்னார்கள், நான் பாதணி அணிந்து நடந்து வந்தால் யாருக்கேனும் உறக்கத்துக்கு இடையூறாக இருக்கலாம், யாருடைய உறக்கத்தை ஏனும் அந்த என்னுடைய பாதனையில் இருந்து எழுகின்ற ஓசை களைத்து விடலாம், ஆகவே யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது என்பதற்காக நான் இப்படி பாதனை இல்லாமல் வருகின்றேன் என்று சொன்னார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை கேட்டுவிட்டு கண் கலங்கி விட்டார்கள். அன்புக்குரிய ஹலீஃபாவாக இருக்கின்றார்கள், மிகப்பெரிய பொறுப்பு, பகலெல்லாம் ஹிலாஃபத்தினுடைய பணியை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அந்த மூதாட்டிக்கு தானே வந்து தன்னை இத்தனை காலம் பணிவிடை செய்தும் யாரென்று காட்டிக்கொள்ளாத முறையில் பணிவிடையை செய்து கொடுத்து விட்டு அவரை ரகசியமாக வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் இஹ்லாஸ். அல்லாஹ் ஒருவனுக்கு தெரிந்தால் போதும். நாம் செய்கின்ற எந்த ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும், அல்லாஹ் ஒருவனுக்கு தெரிந்தால் போதும்.